வணக்கம். மகாசக்தி மாசாணி அம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன். அதாவது நாளெல்லாம் திருநாளே உந்தன் நாமம் சொல்வது பெருநாளேன்ற மாதிரி ரொம்ப அருமையாக நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி நிறையா பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனி திருமஞ்சனம் அப்படின்னா நடராஜருக்கு 2 விசேஷம். மார்கழியில் வர்ற ஆருத்ரா தரிசனம், ஆனி திருமஞ்சனன்றது விசேஷம். அதே மாதிரி இந்த நடராஜர் பற்றி சொல்லணுன்னா சொல்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி பொழுதெல்லாம் பத்தாது, அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவர். இந்த நடராஜர் நம்ம வாழ்வில் எவ்வளோ பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லணுன்னா, ஒரு மாசி சிவராத்திரி பூஜை முடிஞ்ச உடனே மறுநாள் நாங்கள் வசிக்கிற வீட்டில் நடராஜர் பெருமான் ஒரு விக்கிரகம் கொண்டு கொடுத்தாங்க. அந்த நடராஜர் அவர் காலை தூக்கி நடனம் ஆடி எல்லா பேரும் அவரை ரசித்து பார்த்தது மாதிரி எங்களோட வீட்டு ஸ்ரீசக்கரத்தில் நடராஜர் பெருமார் ஃபஸ்ட்டு இருப்பார். அதை சுற்றி அத்தனை தெய்வங்களும் அவரோட நடனத்தை பார்க்க வந்த மாதிரி ஒரு சிறப்பாக எங்கள் வீட்டில் இருக்கும். அந்த நடராஜருக்கு அப்புறந்தே அத்தனை விதமான விக்கிரகங்கள் ஒரு பெரிய இதை ஏற்படுத்தி ஒரு புனிதத்தன்மையை கொடுத்துச்சு. அதே மாதிரி நம்ம மாசாணியம்மன் கோவில் திருவிழாவுக்கு நடராஜர் கோவிலில் சிதம்பரத்தில் இருந்துதே தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தோம். கடந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம், அதாவது நடராஜரில் கோவிலில் 10 தசமகா தீர்த்தங்கள் இருக்குது. அந்த 10 தசமகா தீர்த்தத்தை கொண்டு இவருக்கு அப்படி ஒரு சிறப்பாக மாசாணியம்மன் அபிஷேகத்துக்கு கொடுத்தாங்க. அதாவது மொத்தம் 5 சபை இருக்கிற மாதிரி மதுரையில் நடராஜர் இருக்கிறாரு. அந்த மதுரையில் இருக்கிற நடராஜரோட சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா, பக்தர்காவண்டியே காலை மாற்றி நடனம் ஆடின திருத்தலந்தேன் நம்ம மதுரையில் இருக்கிற நடராஜர். அதே மாதிரி நடராஜர் காலுக்கு கீழே இருக்கிறது முயலுகன்னு சொல்லிட்டு அவர் மேலே நின்று நடனம் ஆடின மாதிரி. அதாவது மதுரை மீனாட்சி வலது பக்கத்தை சிவனுக்காவண்டி கொடுத்தது, சிவபெருமான் சக்தியோட பாக இடது பக்கத்தை தனக்காவண்டி கொடுத்த சிறப்பு. அதே மாதிரி குற்றாலத்தில் மார்கழியில் திருவாதிரை தரிசனத்தன்னைக்கு அந்த குற்றாலநாதருக்கு தீபம் காமிக்கிறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நம்ம திருநெல்வேலியில் நடராஜரை சிறப்புற பார்க்கலாம். அதே மாதிரி திருவாலங்காடில் ஒரு பெண் காளி ஆடிக்கிட்டே இருக்கிறத எப்படி குறைக்கணும்னு அந்த நடராஜர் ஆடிக்கிட்டே இருந்து தன்னோட காதில் இருக்கிற குண்டலத்தை கழட்டி போட்டு அவர் தூக்கி காதில் சொருகுனப்ப ஒரு பெண் என்னதே இருந்தாலும் அந்த காலை தூக்கி ஆட முடியாது, அந்த பெண்மையை உணர வச்சதுதான் திருவாலங்காடு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம நடராஜரை பற்றி சிறப்புற சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனி திருமஞ்சனம் நடராஜருக்கு நம்ம பார்க்குறது அவ்வளோ ஒரு விதமான சிறப்பு இருக்கும். அதாவது அந்த சிறப்புக்கெல்லாம் மேலே நடராஜர் அவர் ருத்ர தாண்டவம் ஆடிட்டார் அப்படின்னா அது ஒரு பெரிய சிறப்பாக நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். அதே மாதிரி எல்லாமே சிவனுக்குள்ள அடக்கம், எல்லாமே நடராஜருக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை நடத்தி ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். சனி பகவான் ஒரு காலத்தில் உடுக்கை அடித்து நடனம் ஆடுறதுக்கு சிவபெருமானே கேட்டு உத்தரவு வாங்க போயிட்டு அங்கே சிவபெருமான் நடனம் ஆடினா ருத்ரதாண்டவம் ஆடித்தே ஆகணும்னு சொல்லிட்டு பார்வதியோட கோட்டையில் எல்லாத்துக்காவண்டி கட்டி கொடுத்த கோட்டையை அந்த காலத்தில் அது அழியணுன்ற ஒரு விதி இருந்தால் அது யார் தடுத்தாலும் அழிஞ்சிதே ஆகணுன்றதை ஒரு சூட்சமதாரியாக ஒரு நாடகத்தை ஆடி பண்ணின சிறப்பும் நம்ம நடராஜருக்கே உரித்தானது. இப்படி எத்தனையோ சிறப்புகள் நடராஜருக்கு இருக்குது. அத்தனை சிறப்பையும் நாம் பார்க்குறது அவ்வளோ ஒரு விசேஷம். வருஷத்துக்கு 6 திருமஞ்சனம் நடக்கும். இந்த 6 திருமஞ்சனத்தில் மார்கழி திருவாதிரை உத்திரகோச மங்கையில் நடராஜருக்கு
உடம்புல பூசின சந்தனத்தை கலைப்பாங்க. கலைச்சிட்டு அந்த சந்தனத்தவே பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த சந்தனம் எத்தனையோ பேருக்கு நோய் தீர்த்த சந்தனமாக போயிருக்கு. இப்படி ஒவ்வொரு வித சிறப்பை வந்து நடராஜரை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா, நம்ம கோவிலில் வந்து நடராஜர் வந்து 6 திருமஞ்சனம் வாங்குறான்றது ஒரு தனி சிறப்பு. இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.